பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே நமக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். புது துணிக, டெய்லி ஷாப்பிங் போறது, இன்னும் எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நிமித்தமாக, குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிற ஆழமான சத்தியங்களை இந்த நாள்ல கற்றுக்கொள்ள போறோம். நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவருடைய நாமம் அதிசயம், அவர் அற்புதம், அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்ம மத்தியிலையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் இந்த உலகத்துல வந்தது மட்டும் இல்லாம பிசாசானவனை ஜெயித்து எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே, அவர் அற்புதமான ஆண்டவர் என்பதை இந்த நாள்ல நாம் அறிந்து கொள்ள போறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இத்தனை பேரும் அவருக்கு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு பேரும் இருக்குது. இத்தனை வல்லமையும் அவர் பேர்ல வச்சிருக்கிறாரு பாருங்க. அவர் உலக ரட்சகர். இவ்வளவு வல்லமையும் அதிகாரத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இவர் ஒரு தெய்வ குமாரனாக இருந்தாலும் இந்த வல்லமை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்க. இந்த நம்ம ஃபுல்லா ஒவ்வொரு வசனங்களையும் தியானிப்போம். ஒவ்வொன்றையும் நாம் இந்த நாள்ல கற்றுக்கொள்றோம். ஏதோ கிறிஸ்துமஸ் வந்தா மட்டும் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுல அவர் எப்படி அதிசயமானவர், இந்த அதிசயமான நாமத்துல நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் உண்டாகுது அப்படிங்கறது இன்னைக்கு பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகள் 13:18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். பாருங்க, அவருடைய நாமத்துக்கு அர்த்தம் என்ன? அவருடைய நாமம் என்ன? அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் அதிசயம். நீ என்னன்னு என்னுடைய பெயர் என்னன்னு நீ கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என்னுடைய நாமம், என்னுடைய பெயர் அதிசயம். அவர் அதிசயமானவர். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அதிசயமான தெய்வம் நம்மளுக்கு இருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. நம்ம மத்தியில அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்னொன்னு ஏசாயா 7வது அதிகாரம். இந்த 3 காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அதிசயம் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு ஏசாயா 7:14 பாருங்க. இன்னொரு அற்புதமான வசனத்தை படிக்க போறோம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாளாம். கன்னிகை எங்கேயாவது கர்ப்பவதி ஆக முடியுமா? ஆனா நம்முடைய தேவன் அப்படி செய்தார். ஒரு கன்னிகைய கற்பம் அடைய செய்து பரிசுத்த ஆவியினால அந்த குழந்தைய நிரப்பி தெய்வ குமாரனை நமக்கு பிறக்க செய்து, இந்த தெய்வ குமாரன் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு ரட்சிப்பு உண்டாகுது பாருங்க. இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, சாபங்கள்ல இருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள்ல இருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்கு ஒரு ரட்சிப்பு தேவையா இருந்தது பாருங்க. தேவன் நம்ம மேல எவ்வளவு இரக்கம் உள்ளவராய், அன்புள்ளவராய் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல போய் இந்த சாபங்களுக்கெல்லாம் ஒரு மனிதன் சாகணும், எல்லாருடைய உலகத்தின் மொத்த பாவத்துக்கும் ஒரு மனிதன் சாகணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துல வந்து இந்த பாவ மண்ணுல பிறக்க வச்சு அவரை 33 வருஷம் வாழ வைத்து நமக்காக மரிக்க செய்து அதோட விட்டு இல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்திருக்கிறார் பாருங்க. கிறிஸ்துமஸ்னா இவ்வளவு சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். ஏதோ ஆண்டவர் பிறந்தாரு, இயேசு பிறந்தாரு, மாட்டுக்கொட்டகையில பிறந்தாரு, அதோட நம்ம நின்று விடக்கூடாது. இதனுடைய ரகசியங்களை நாம் ஆவியில் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிக்கணும் பாருங்க.
அப்போ 7வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது முடியாத காரியம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை முடிய பண்ணினாரு. பரிசுத்த ஆவிய மரியாளுக்குள்ள அனுப்பி அவளை கற்பமடைய செய்தார், பலனடைய செய்தார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி இவள் கற்பந்தரிக்க பலனடைந்து கற்பமடைந்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த குழந்தையாக வந்தாரு பாருங்க. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது முடியாம இருக்குதோ, முடியவே முடியாது. நேச்சுரலா பார்த்தா முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இது முடியும். அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு முடியாத காரியமும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்துல, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய சபையில, உங்க சுற்று வட்டாரங்கள்ல இந்த காரியம் நார்மலா நடக்கவே முடியாது. இது எப்படி சாத்தியமாகும்னு ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம். உடனே நினைச்சுக்கோங்க, எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனாலோ அதே விதமாக உங்களுடைய முடியாம இருக்கிற காரியங்கள் நிச்சயமாக கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். இந்த மாதத்துல அது நிச்சயமாய் நடக்கும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அதுதான், ஆண்டவரே இந்த வசனத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, முடியாம இருக்கிற காரியங்கள்லாம் முடியும். சிம்பிளா நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா, எதெல்லாம் நீங்க முடியாதுன்னு நினைச்சிருக்கீங்களோ அது நிச்சயமாய் முடியும். நம்மளால இல்ல, கர்த்தருடைய கிருபை, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம வெறும் கையா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுதான் அதிசயம். அவருடைய பேர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் சமாதான பிரபு, அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது பாருங்க, இன்னொரு முக்கியமான வார்த்தை, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவருக்கு இம்மானுவேல்னா என்ன அர்த்தம் நம்ம மத்தேயுல பாக்குறோம் பாருங்க. மத்தேயு 1வது அதிகாரத்துக்கு போவோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாருங்க, மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 21 வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அடுத்தது 23 பாருங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதற்காக. பிரியமானவர்களே, எப்படி கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் சாத்தியமாக்கினார். தேவன் அதை சாத்தியமாக்கினார். உங்களையும் என்னையும் நேசிக்கும்படியாக. வெறும் பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லாதபடி எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கும் இன்றைக்கு அநேகர் சொல்றதை கேட்கிறோம். இந்த சாபம் எங்க வீட்டுல இருக்குதுங்க, அந்த சாபம், பில்லி சூனிய கட்டு, என்னென்னவோ பேர் சொல்றோம். இங்க மந்திரம் பண்ணியிருக்காங்க, மாந்திரியம் பண்ணியிருக்கிறாங்க, தகடு வச்சிருக்கிறாங்க, என்னென்னவோ சொல்றோம் பாருங்க. இப்படி இருள் எங்க குடும்பத்தை ஆட்டி படைக்குது, பரம்பரை சாபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குன்னு. பிரியமானவர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் இன்றைக்கு உங்க வீட்டுல பிறந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் இயேசு, அவருடைய நாமம் அதிசயம், அவர் அற்புதம். அந்த அற்புதமான தேவன், இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்ட அந்த தேவன், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, பொருளாதாரத்துல உதவி செய்யும்படியாக, உங்களுடைய கடன்ல உதவி செய்யும்படியாக, உங்களுடைய பலவீனத்துல, உங்களுடைய வியாதியில உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. பிரியமானவர்களே, நாங்க பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்கள்ல சத்தியம் அறியாத வரைக்கும் டெலிவரியில அவ்வளோ கஷ்டம், பெயின். ஆனா இன்றைக்கு நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். வலி இல்லாத, வேதனை இல்லாத டெலிவரி பாருங்க, நார்மல் டெலிவரி, சிசேரியன் இல்லாம.
கிருபையை அறிந்து கொள்ளுகிறவர்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நார்மல் டெலிவரி, நோ சிசேரியன், விசுவாசிங்க, நிச்சயமாய் உண்டாயிருக்கும். எத்தனையோ சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் கிறிஸ்துமஸ். இந்த மாதம் முழுவதும் இந்த அதிசயமான நாமத்தை குறித்து நாம் நிச்சயமாக இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள போறோம். இந்த உலக ரட்சகர் இன்றைக்கு உங்களுக்கு உங்க வீடுகள்ல அவர் பிறந்து புது ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க விசுவாசித்து இன்றைக்கு அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவரை கட்டி அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே இந்த அதிசயமாகிய கடவுள் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.